வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2026 சனிப்பெயர்ச்சி பலன், 12 ராசிகளுக்கு உண்டான பலன், இதை முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதை சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நன்றி. கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த சனிப்பெயர்ச்சி 2026? முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அபாடான்னு இருக்கும். ஜென்மத்தை விட்டு சனி போனார்றாயப்பா. கும்பராசினியர்களுக்கு பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ரொம்ப மோசமான பீரியட்னா லாஸ்ட் ஒரு 2-3 வருஷம்தான். அந்த எந்த கஷ்டங்கள் இவங்க பட்டாங்களோ அந்த அளவிற்கான கஷ்டங்கள் இனிமேல் வாழ்க்கையில் வரவே வராது. அதுதான் ஜென்ம சனி முடியுதுன்னு சொல்கிறோம். அதுக்காக கஷ்டங்கள் முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. 75% கரையை தாண்டியாச்சு. இன்னும் 25% கரை இருக்குது. 99 அவுட் ஆனாலும் செஞ்சுரி கிடையாது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி. அவங்களுக்கு உடல்நிலை இதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளியே வந்துடுவாங்க. போஸ்ட் சர்ஜிக்கல் ஆஃப்டர் மேத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உடல்நிலை ஜுரம்லேருந்து வெளியில் வந்தாலும் ஒரு 2 நாளைக்கு வந்து கசப்பாக இருக்கும், வாய் ஒரு மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இப்போ கும்பராசியை சேர்ந்த மாணவர்கள், ஏன்னா இப்போ எக்ஸாம் வேறு நடக்க போகுது இல்லையா, படிப்பு சம்மந்தமாக எப்படி இருக்க போகுது? கும்பராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு நல்ல வேளை எக்ஸாமுக்கு முன்னாடி சனி பெயர்றது. ஸோ இந்த எக்ஸாமில் நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய யோகங்கள் வரும். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய யோகங்கள் வரும். லைஃப் பார்ட்னர் இல்லைனா கல்யாணத்துக்கு ஒரு இனிஷியேட் எடுக்கிறவங்களுக்குலாம் நல்லபடியாக நடக்குமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. கும்பராசியில் வந்து இப்போது என்ன பிரச்சனைனா ஆல்ரெடி பிரிஞ்சாச்சு, கேஸு போயிட்டுருக்கு கோர்ட்டில். இந்த மாதிரி காலகட்டங்களில் சனி பெயரும் போது பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். என்னதான் உச்சபட்ச அளவில் விவாகரத்து நடந்துட்டு இருந்தாலும் கூட பேச்சுவார்த்தைகளை தொடங்கினால் காலம் மாறும். இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம்னா எதை சொல்லுவீங்க? கவனமாக இருக்க வேண்டிய இடம் வந்து தன்னைத்தானே சந்தேகப்படக்கூடாது, தன்னைத்தானே அவநம்பிக்கை அடையக்கூடாது, தன்னம்பிக்கை வேணும். கவனமாக அதுதான். அதாவது கண்ணதாசன் வரிகள் உண்டு, நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லைன்னு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது நல்லா பொருந்தும். இது வரைக்கும் நடந்ததை நினச்சிட்டே இருந்தால் நிம்மதி வரவே முடியாது. இனிமேல் நம்மளால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை வரும்போது தான் உங்களுக்கு நிம்மதி என்பது பிறக்கும். பெற்றோர்களால் ஏதாவது பலன் அது மாதிரி கண்டிப்பாக உண்டு. இப்போ சனி ஜென்ம சனியிலேருந்து பெயரும் போது உறவுகள் மறுபடி ஒன்றாக கூடி சப்போர்ட் பண்ணக்கூடிய யோகங்கள்லாம் நிச்சயமாக கும்பராசிக்கு வரும். ஸோ இவங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு அமோகமாக தான் இருக்க போகுது. சனி பயிற்சி அமோகமாக இருக்குங்கிறத விட ரிலீஃபான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அது சனி பயிற்சிக்கு அப்புறம். சனி பயிற்சிக்கு அப்புறம். ஸோ இப்போ கும்பராசி நேயர்கள் போக வேண்டிய கோவில்கள், அவங்க செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரங்கள், இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் கோவில்னு இருக்குது, சிவபெருமானோட மகாலிங்க சுவாமி கோவில்னு இருக்குது. அங்கே போகணும். போய் சனிக்கிழமை ராத்திரி தங்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வருவது ஒரு பெரிய பரிகாரம். சக்கரவாணி கோவில்னு இருக்குது அதே கும்பகோணத்தில். இந்த கோவில்களை சென்று வரலாம். கும்பேஸ்வரர் கோவில் ரொம்ப விசேஷமானது. சரி, இது எல்லாத்த விட மெயின், கும்பராசினியர்கள் உண்மையிலே வந்து நல்ல வழி பிறக்கணும்னா உங்கள் குலதெய்வம் யார், அந்த குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் இப்போ போயிட்டு வந்தீங்கன்னா அதோடைய சேஞ்சஸ் உடனடியாக தெரியும். மேற்படி பரிகாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தரும். கோவிலுக்கெல்லாம் போக முடியல சாமி, வசதி இல்லை, அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அல்லது கால பைரவர்களுக்கு, தெருநாய்களுக்கு உணவு நீர் கொடுப்பது சிறந்த பரிகாரமாக இருக்கும். இப்போ அந்த நேரங்கள்லாம் இப்போ சில பேர் வெளிநாடு போகணும், அங்கே போய் படிப்பாகட்டும் இல்லை வேலை, இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருமா, கைகூடிருமா? உடனே நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காது. ஜூன் 2க்கு பிறகு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குரு பயிற்சி. அதாவது வருகின்ற இந்த சனி பயிற்சியானது நிறைய பேருக்கு, அதாவது இந்த என்னென்னா பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு சனி பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும். உலகளாவிய அளவில் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பிஸ்னஸை வந்து ஏற்றக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சனி பயிற்சி. பேரழிவுகள்னு பல பேர் பேசிட்டு வராங்க, நான் அதில் உடன்படலை. பேரழிவுகள்லாம் பல தடவை தடுக்கக்கூடிய சனி பயிற்சியாக இது வருது. அங்கே கொஞ்சம் நடக்கலாம், ஆனால் எங்கேயாவது ஏதாவது சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று நடந்த உடனே அன்றைய கணித்தாருங்கிறது நம்ம பண்ணப்படுவதில்லை. ஸோ அது 2. 3வது வந்து இந்த சனிப்பயிற்சி வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு நம்பிக்கை. தன்னுடைய கடமையை சனி பகவான் முடிக்கிறார். எப்போவுமே கடமையை முடிக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி வரும். அப்படி
இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் வருகிறார். அதே மாதிரி சனி வந்து தந்தையை போன்றுன்னு பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு அப்பா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு பெருமை பீத்திக்கிறது இல்லை. அது மாதிரி பொதுமக்கள்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் வந்து கரெக்டாக செய்ய நீங்கள் கடமை தவறாமல் உங்களுடைய வேலையை செய்ய ஆண்டவன் கணக்கு வச்சுட்டே தான் இருக்கான். அதை வந்து தன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தன்னால் கிடைக்கும். இன்றைக்கி உள்ள சூழலில் இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு நாளைக்கு வந்து பலன் கிடைக்கணும். ஆக இந்த கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம், பண பற்றாக்குறையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம், வாழ்க்கை தரம் மாறுவது, விவசாய தொழில் பெருகுவது, அரசியல் நம்ம தேர்தலை நோக்கி பயணப்படுறோம், அரசியல் அதிகாரம், புதிய நபர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவது போன்ற பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி. இந்த சனிப்பயிற்சி வந்து நான் சொன்ன மாதிரி தான் 96க்கு பிறகு மீனராசியில் பிரவேசமாகக்கூடிய சனி பகவானால ஒட்டுமொத்த மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும், இந்திய மக்களுக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி. ஆக தெய்வ பக்தி அதிகமாக வரக்கூடிய சனி பயிற்சி. ஆன்மீகத்தின் மேலே மக்களுக்கு நிறைய நாட்டம் வரும். ஆன்மீகம் பற்றிய உணர்வுகளும் அதிகமாக வரும். இந்து மத கோவில்களுக்கு நிறைய போகிறது, இந்து பகவான்களை நிறைய வேண்டுவது, இந்து பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கும். இந்த சனிப்பயிற்சியை மக்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நிலையான புத்தியை வைத்துக்கொண்டு எந்தவித மாற்றங்கள் இல்லாமல் நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும், பணம் கையாடலாக இருக்கட்டும், பணப்பற்றாக்குறை போன்ற விஷயங்கள், ஃபினான்ஷியல் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதங்களாக இருக்கட்டும், இதில் நிலைத்தன்மை வேண்டும். ஒரு முடிவு ஒரு மாற்றி எடுக்க பிரச்சனைகள் வரும். ஆக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டு என்பது மிக மிக முக்கியம். குலதெய்வ வழிபாடு இல்லாமல் வெற்றியை பார்க்க முடியாது. வீட்டில் முக்கியமாக சொல் கூறாமல் இருக்க வேண்டும். நடக்காது, உருப்படாது, ஜெயிக்காது இதெல்லாம் பேசாமல் ஜெயிக்கும், உருப்படும், மிகப்பெரிய சாதனை படைப்போம், குடும்பமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டும், பேச்சிலும் வேண்டும். சார் 2026 சனிப்பயிற்சி சில ராசிகளுக்கு கடினமாக இருந்தாலும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். உங்கள் கணிப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.